நம்முடைய பிரார்த்தனை ஏன் பயன் தருவதில்லை? அதான் பார்க்க எல்லாத்துக்கும் பிரார்த்தனை இருக்குது. டெய்லி பிரார்த்தனை பண்ணுறோம். ஒவ்வொரு மதங்களையும் பிரார்த்தனை வேலை சடங்கு பண்ணுறோம். நம்மளே வருத்திக்கிறோம். ஆனால் பிரார்த்தனை ஏன் பயன் தருவதில்லை? அது கவலை தானே. உங்களோட கவலையிலே பெரிய கவலை தெரியுங்களா? பிரார்த்தனை பயனளிக்கிறது தான் கவலை. கஷ்டம் வரும்போது பிரார்த்தனை பண்ணுறோம், துன்பம் வரும்போது பிரார்த்தனை பண்ணுறோம், நோய் வரும்போது பிரார்த்தனை பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு கவலையாக இருந்தாலும் பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேதுன்னு பெருங்கவலையாக இருக்கு இல்லையா? நம்ம கோயிலாக போகிறோம், நேர்த்திக்கடன் பண்ணிக்கிறோம், நேர்ச்சை பண்ணிக்கிறோம், வேண்டுதல் வச்சுக்கிறோம். அங்கே போயிட்டு நம்மளால் என்னென்ன உடலை வர்த்திக்கிற மாதிரி இப்படி இந்த அளவு குத்திக்கிறது, நெருப்பு மிதிக்கிறது, மொட்டை அடிச்சுக்கிறது, இப்படி ஒவ்வொரு நேர்ச்சை இல்லையா? அதே மாதிரி நம்ம 5 வேளை தொழுகிறோம், தொழு துவா செய்கிறோம், ஜபம் ராத்திரி இல்லாமல் ஜபம் பண்ணுறோம். ஆனால் பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது. நம்மளுடைய கவலையில பெரிய கவலை எதுனா, என்னுடைய பிரார்த்தனை ஏன் பயனளிக்க மாட்டேது? நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன், துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், இருக்குதா இல்லையா? அப்போ ஏன் பயனளிக்க மாட்டேன் இருக்கா சிந்திச்சிருக்கோம்னா சிந்திக்கல. நம்மளே வருத்திக்கிறோம். நேர்த்திக்கடன்ற பேரில் எங்கேயோ கோயில் குளம் போகிறோம், எங்கேயோ தேடுதலில் இறைவனை தேடுதலில் போகிறோம், எங்கே போய் ஏதாவது செஞ்சுட்டோம்னா நம்ம நல்லாயிருமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய மந்திரங்களும் தந்திரங்களும் நிறைய சடங்கு பண்ணிக்கிட்டே போய் தவிர நமக்கெல்லாம் நம்ம உணர்ந்தமான உணரல. என்ன உணரணும்? பிரார்த்தனை மூலம் என்ன? பிரார்த்தனை பேரை சடங்கு செய்யணுமா, நம்மளை வர்த்திக்கணுமா, அல்லது நம்ம திருத்திக்கணுமாங்க பார்க்கணும். பிரார்த்தனைன்னா இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது தான் பிரார்த்தனை. முதல்ல பாவ மன்னிப்பு, அடுத்து பாதுகாப்பு, அடுத்து உதவி. இது 3 தான். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அடுத்து இறைவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும், உதவி தேடணும். இதுதான் பிரார்த்தனையுடைய அடிப்படையே. நம்ம இறைவன்கிட்ட என்ன கேட்குறோம்? அவன் அளவற்ற அருளாக நமக்கு தெரியும். அருளால தான் சொல்கிறான், பொருளாதாரம் சொல்ல. நம்ம உடனே செய்கிறோம், பிரார்த்தனை பேரில் பொருளை கேட்குறோம், அறிவை தேடுறோம். ஞானத்தையும் அருளையும் கேட்காம பொருளையும் அறிவையும் தேடுறதுனால அதை நமக்கு என்ன செய்யுது? பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது. இப்போ இவனோட இறைவனுடைய பண்பை புரிஞ்சுக்கணும். அவன் அருளாளன், அவன்கிட்ட அருளை தான் கேட்கணும், பொருளை கேட்கக்கூடாது. அவன் ஞானம் உடையவன், ஞானத்தை கேட்கணும், அறிவு கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அறிவையும் பொருளையும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது. ஏன் கேட்டால் பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது? இதான் முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். பாவத்தின் காரணமாக தான் உங்களுக்கு துன்பமும் கஷ்டமும் இருக்கும். அடுத்து நிராகரிப்பு, அடுத்து இணை வைப்பு. 3 விஷயம் இருக்கு. பாவத்துக்கு என்ன காரணம்? ஒன்று வரமீறுதல், அடுத்து நிராகரித்தல், இணை வைத்தல். வரமீறுதல்னா என்ன? வரமீறி வாழ்ந்துட்டு இருக்கோம் மனசாட்சிக்கு விரோதமாக. அடுத்து இறைவனுக்கு இணை வைத்தல், பொருளையும் அறியும் இணை வைத்தல். அடுத்து நிராகரித்தல், மனசாட்சி நிராகரித்து வாழ். இதுதான் நம்முடைய துன்பத்தும் கஷ்டத்தும் காரணமாகும். அப்போ நாம் என்ன உணரணும் அப்படின்னு சொன்னால், நமக்குள்ளே நம்ம உணர்றதை விட்டுட்டு, திருந்துறதை விட்டு, வருந்துறதை விட்டுட்டு, திருத்தி கொள்றதை விட்டு நம்ம வருத்திக்கிறோம் பிரார்த்தனைன்ற பேரில். 4:147 குர்ஆன் நினைவூட்டு நல்ல விஷயமா இருக்குது, எச்சரிக்கையாகவும் இருக்குது, நன்மைக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கு. அத்தியாயம் 4:147 நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் நம்பிக்கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வனால் அல்லாஹ் என்ன லாபம் அடைய போகிறான்? அல்லாஹ் நன்றி அறிவனாகவும் அறிபவனாக இருக்கின்றான். இந்த ஒரு வசனத்தில் நம்ம சிந்திக்கணுமா இல்லையா? நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டும் நம்பிக்கொண்டும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடைய போயிடும். அப்போ நம்ம நன்றியுடவரா இல்லை, நம்பிக்கையுடவராகவும் இல்லை இல்லையா? நன்றி செலுத்த நமக்கு தெரியல. நன்றி செலுத்த பேர் நிறைய சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். நன்றினா என்ன? இறைவனுக்கு உள்ளத்தோடு இருக்குது, உணர்வோடு இருக்குது, வரம்பு மீறாமல் இருக்குது, இணை வைக்காமல் இருக்குது, நிராகரிக்காமல் இருக்குது. இதெல்லாம் நன்றிக்குள்ள வந்துடும். நம்பிக்கைனா என்ன? அவன் மீது நம்பிக்கொண்டவர்களாக, மறுமை மீது நம்பிக்கொண்டவர்களாக நம்முடைய நற்செயல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அப்போ நீங்கள் கொடுத்ததுக்கு நன்றியோடையும், இன்னும் நம்ம கிடைக்க வேண்டியதற்கு நம்பிக்கையோடு இருக்கமானா இல்லை. கொடுத்ததுக்கு நன்றியோடு இல்லை, இன்னும் நம்ம வேண்டுகிறதுக்கு அடுத்து நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு நம்பிக்கையோடு இல்லை. அப்போ சொல்கிறேன், இறைவன் சொல்கிறேன், நீங்கள் நன்றி செலுத்தி கொண்டும் நான் கொடுத்ததுக்கு நீங்கள் நன்றியுடையதாக இருந்தீங்கன்னா, இன்னும் என்னிடமே நீங்கள் நம்பிக்கையுடையதாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வேலை செய்வதால் அல்லாஹ் என்ன லாபம் அடைய போகிறேன்? நான் என்ன உங்களுக்கு லாபம் அடைய போகிறேன்? அல்லாஹ் நன்றி அறிபவனாகவும் அறிபவனாக இருக்கின்றார்.
அப்போ துன்பத்தும் கஷ்டத்துக்கும் நம்ம தான் காரணம்னு புரிஞ்சுக்கணும். என்னுடைய செயல் தான் காரணம், என்னுடைய வரமீறு தான் காரணம், என்னுடைய இணைப்பு தான் காரணம். நான் இறைவன் யாருக்கு அணைய செய்வேன்னு சொல்றான். இறைவன் நான் யாருக்கு அணைய செய்வதில்லை, தமக்கு தாமே அணைய செய்து கொண்டார்கள். சரி, பிரார்த்தனை பண்ண ஏன் பயணிக்க மாட்டேங்குது? நான் பிரார்த்தனை இறைவன்ட்ட தானே பண்றோம் அப்படின்னா, இறைவனுக்கு நம்ம பிரார்த்தனை ஒழுங்கா பண்றதில்லை. எப்படின்னா நன்றியோட பண்றதில்லை, நம்பிக்கையோட பண்றதில்லை. மனிதன் துன்பம் வருமானால் நான் படுத்துக்கொண்டு உட்கார்ந்து கூட நம்மையே அழைக்கின்றான். திருப்பி அவன் துன்பத்தை நீக்கி விடுவான், அழைக்காத போலே சென்று விடுகிறான். நன்றி கட்டவனா இருக்காங்க இல்லையா? அத்தியாயம் 20:2-3. நீ துன்பப்படுவதற்காக நாம் இந்த குர்ஆனை உம்மீது இறக்கவில்லை. எதுக்கு இறக்கியிருக்கிறான்? துன்பமில்லா ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை. எதெல்லாம் நமக்கு வாக்களிச்சிருக்கானோ அதன் மீது வாழ்றதுக்காக. சொர்க்கம், அந்த சொர்க்கத்துக்கு இணையான வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம வாழணும். சொர்க்கம்னா என்ன? கவலையும் பயமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. சொர்க்கம்னா அதானே. சொர்க்க வாழ்க்கை வேணும்னா சொர்க்கத்தில் என்ன இருக்கு? கவலையும் பயமும் கிடையாது, தேவைகள் நிரப்பமா இருக்கும். நம்ம இறைவன் சொல்ல, இந்த உலகத்தை உங்களுக்கு அந்த சொர்க்கத்துக்கு இணையான ஒரு வாழ்க்கை வேணும்னா அது விரும்புங்க. அதுக்கான வழிகாட்டு தான் நீங்க துன்பப்படுவதற்காக இந்த குர்ஆனை இறக்கவில்லை. சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்காக, அமைதியான ஒரு வாழ்க்கையை விரும்பி யார் எப்படி செயல்படுறாங்களோ. அஞ்சுவோருக்கு நற்செய்தி அன்றே இல்லை. இறைவனுக்கு அஞ்சுவோருக்கு இது நற்செய்திங்கிற. இந்த குர்ஆன் நல்ல செய்தி, மனசுக்கு அமைதி தரக்கூடியது, ஆறுதல் தரக்கூடியது, நம்பிக்கை ஊட்டக்கூடியது, நேர் வழி காட்டக்கூடியது, உண்மையை உணர்த்தக்கூடியது, நன்மையை அறிவிக்கக்கூடிய இந்த வேதம் நற்செய்தியா இருக்கு. அதனால நம்ம எப்பயுமே நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா யார் மேலேயும் பழி போடாம, இறைவன் மேலேயும் பழி போடாம, முதல்ல நமக்கு நாமே உணரணும். இதுக்கு நான் தான் காரணம், என்னுடைய செயல் தான் காரணம், என்னுடைய எண்ணம் தான் காரணம், இல்லையா? இப்போ பாவம் எங்க இருக்கு? எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது இல்லை. இப்போ பாவத்துக்கு மன்னிப்புக்காக முதல் பிரார்த்தனையா இருக்கணும். பிரார்த்தனை என்ன? முதல்ல இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு தான் கேட்கும். அத்தியாயம் 39:53. அத்தியாயம் 39:53. என் அடியார்களே, இறைவனை கூப்பிடுறான். என் அடியார்களே, இறைவன் கருணையாளன், இரக்கமுடையவன், மன்னிப்பவன். எவ்வளவு கருணையோட கூப்பிடாம பாருங்க. என் அடியார்களே, எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழத்தை கொண்ட போதிலும், உங்கள எவரும் வரம்பு மீறி தமக்குத்தாமே தீங்கிழத்தை கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நான் மன்னிப்பவன், கருணையாளன் எதுவும் சொல்றான். நல்லா மிக்க மன்னிப்பவனும் கருணையாளன் இருக்கான். ஆனா என்னுடைய கருணை நீங்க நம்பிக்கை இழக்க வேண்டாம்னு சொல்றான். பிரார்த்தனை நம்பிக்கை இழந்துட வேண்டாம், பிரார்த்தனையில நம்பிக்கை இழந்துட வேண்டாம். இப்போ அல்லாஹ்வுடைய கருணையில் அவர் நம்பிக்கை இழந்துட வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிப்பான். நிச்சயமா அவன் மிக மன்னிப்பவனாகவும் கருணையுடையனாகவும் இருக்கின்றான் என்று கூறுவீராக. நச்சையை சொல்றான். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் செய்யும் தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பா இருந்தால் உலகத்துல ஒருவனே மிஞ்சிருக்காரு. இறைவன் பொறுமையாளன், உடனுக்குடன் பிடிக்கல இல்லை. நம்ம செய்த தவறுக்கும் இறைவன் உடனுக்குடன் பிடிச்சிருந்தா உலகத்துல ஒருவனே மிஞ்சிருக்காங்க. இறைவன் பொறுமையாளன், மன்னிச்சுக்கிட்டே இருக்கான், மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், இன்னும் மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கான். ஆனா நம்ம செய்யற பிரார்த்தனைக்கு உடனே பயனளிக்க நினைக்கிறோமா இல்லையா? இறைவன் உடனே பிடிக்கல, பொறுமையா இருந்தான், காலத்தவணை கொடுத்தான், மன்னிக்கிறதுக்காக ஒரு காலத்தவணை கொடுத்துருக்கான், திருந்ததுக்கும் வருந்ததுக்கும் ஒரு காலத்தவணை கொடுத்தான். நான் என்ன செய்வேன்னா, பிரார்த்தனை பண்ணணும் உடனே பயனளிக்க நினைக்கிறோம். நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், வேண்டிட்டேன் இறைவன்ட்ட, ஆனா இறைவனுக்கு பயன் தரலையே எனக்கு. அவன் இறைவன் என்ன கேட்கிறானா, நான் எவ்வளவு பொறுமையா இருந்தேன், உங்கள் மீது கருணையோடும் இறக்கத்தோடையும் உடனுக்கே ஒன்று பிடிக்காம தண்டிக்காம உங்களை மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கேன் இல்லையா? என் மன்னிப்பாக நீங்க பொறுமையா இருக்க மாட்டீங்க, அவசரப்படுறீங்களே. நான் அவசரக்காரனா இருக்கிறேன். திருத்திக்குள்ளாத வரைக்கும் வருத்திக்குள்ளாத வரைக்கும் நீங்க எப்படி உங்க பாவ மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ உடனுக்குடன் பிடிக்காத இறைவன் உடனுக்குடன் கொடுக்கணும் எப்படி விரும்புறீங்க? ஆனா நிச்சயமா இறைவன் கொடுப்பான், பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான். எப்படி? நீங்கள் வரம்பு மீறி தவறு செய்திருப்பிலும் அல்லாஹ்வுடைய அருளை நம்பிக்கை இழக்க வேண்டாம். இது இறைவனுடைய வாக்கா இருக்கா இல்லையா? நம்பிக்கை இழந்துருக்கேங்கிறான். எப்ப நம்பிக்கை இழக்கிறோம்? கவலை போறது, என் பிரார்த்தனை பயனளிக்கலையே, நம்பிக்கை இழந்துருமா இல்லையா? நான் டெய்லி தொழுது கேட்டு பார்க்குறேன், துவா செஞ்சு பார்க்குறேன், நானும் கோயில்களே அலைஞ்சிட்டேன், நானும் ஜெபம் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் பிரார்த்தனை, ஆனால் வெளியே சொல்ல மாட்டோம். உள்ளுக்குள்ள நிறைய கவலை. வெளியே சொன்னால் நமக்கு சங்கடமாயிரும், என் பிரார்த்தனை பயனளிக்கலைங்கிறது. ஆனால் நமக்குள்ளேயே ஒரு மன உறுத்தல் இருக்கும், ஏன் பிரார்த்தனை பயனளிக்கல, வேற என்ன செய்யலாம், வேற என்ன செய்யலாம், இருக்கா இல்லையா? அப்போ இறைவன் மன்னிப்பவன் கருணுடையவன் என்று கூறுவீராக. அவன் மீது நம்பிக்கையை வச்சுங்க. மன்னிப்பு மீதும் கருணை மீதும் நம்பிக்கை வைங்க. அத்தியாயம் 2:186. இந்த குர்ஆன் நினைவூட்டும் நல்ல விஷயமா இருக்கு, எச்சரிக்கையாகவும் இருக்குது. டெய்லி இந்த குர்ஆனை படிக்க படிக்க நமக்குள்ள மாற்றம் வரும். குர்ஆன் விளக்கமானது தான், தெளிவானது தான். எப்படி 7 கடல் மையானால் முடியாத அளவுக்கு அது தெளிவானது, விளக்கமானது. நாம நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்கத்தை பார்க்கணும். என் கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறது இந்த குர்ஆன்ல இருந்து பார்க்கணும். அத்தியாயம் 2:186. என் அடியார்கள், மேல என்ன சொன்னா, என் அடியார்களேன்னு கூப்பிட்டேன். அதே மாதிரி இங்க என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கிறேன்,
பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விளைவிக்கிறேன். அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள். நான் சமீபமா இருக்கேங்கிறான். மனிதன் நான் படைத்தோம், அவருடைய மனம் அவருடைய என்ன பேசணும் அறிவுங்கிற ரொம்ப சமீபமா இருக்கேங்கிறான். தேடி நேரமோட சமீபமா இருக்கிறேன். இறைவன் எப்பயுமே நெருக்கமா தான் இருக்கான், நாம தான் அவனுக்கு தூரமா இருக்கோம். எப்படி புரிஞ்சுக்கணும்? இறைவன் நம்ம கூட நெருக்கமா இருக்கான், ரொம்ப நெருக்கமா இருக்கான். நம்முடைய மனம் என்ன பேசணும் அறிஞ்சவனா இருக்கான். ஆனா நாம இறைவனுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். இது சூட்சமான ஒரு விஷயம். அது எப்படி? அது சிந்திச்சா புரியும். 2 பேர் பக்கத்து பார்த்து இருக்கிறாங்க, ஆனா நெருக்கமா இருக்க தெரியுது. ஆனா ஒருத்தர் இன்னொருத்தர் முகத்தை திருப்பி இப்படி திரும்பி முதுகு பின்னாடி திரும்பி என்ன ஆகும்? இவர் எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அவர் தெரிய மாட்டார், அவர் எவ்வளவு தூரம் பார்த்தாலும் அவர் தெரிய மாட்டார். அப்படிதானே? ஆனா பக்கத்துல தான் இருப்பாங்க. யாராவது தூரமா வந்து கேட்டா சொல்லுவாங்க, 2 பேரும் பக்கத்தானப்பா இருக்கீங்க, இன்னும் பாத்துக்க மாட்டீங்களா? இல்லையா, நான் தேடிக்கிட்டே இருக்கேன், காணாம. ஏன்னா திரும்பிட்டோம். எப்படி? முகத்தை திரும்பிட்டாச்சு, முதுகு பக்கம் திரும்பியாச்சு. திரும்பினதுக்கு அப்புறம் செய்யறோம், கண்ணு கெட்ட தூரம் கிடைக்கவே இல்லை, காணல. ஆனா வேற ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல உங்க கூட தான் இருக்காங்க, உங்க பின்னாடி தான் இருக்காங்க, பக்கத்துல தான் இருக்காங்க, சொல்லுவாங்களா இல்லையா? அந்த மாதிரி இறைவன் சொல்றான், நான் சமீபமா தான் இருக்கிறேன், நான் நெருக்கமா இருக்கிறேன், நான் உங்க மனம் என்ன பேச அறிஞ்சவனா இருக்கிறேன். அப்ப இறைவன் நமக்கு சமீபமா இருக்கான், நாம இறைவனுக்கு ரொம்ப தூரமா இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நமக்கு தெளிவாயிரும். என்ன தூரமா இருக்கும்? நல்ல செயலை விட்டும், சரி, மனசாட்சியை விட்டும், உணர்வுகளை விட்டும் நம்ம விலகிட்டோம். ஆன்மா, ஆன்மாவின் மீதும் அதை செவ்வையாக்கி மீது சத்தியமாக ஆன்மா கொடுக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் மனசாட்சி கொடுக்கப்பட்டு அதை செவ்வையாக்கி இருக்கேங்கிறான். யார் அதை பேணிக் கொள்கிறாரோ வெற்றி எடுத்து விட்டார், யார் உதாசப்படுகிறாரோ தோல்வி எடுத்து விட்டார். அப்ப இறைவன் நமக்கு நெருக்கமா இருக்காங்கிறது எப்படி உணரணும் அப்படின்னா அதான் உள்ளட்சம். ஆனா இறைவனுக்கு நான் தூரமா இருக்கேங்கிறது தான் உள்ளட்சம். அப்ப என்ன இறைவனுக்கு நான் நெருங்கக்கூடிய வழியை பார்க்கணும். இறைவனுக்கு நெருக்கமா தான் இருக்கான், நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், அப்ப திருப்பி நெருங்கணும், அவன் பக்கம் திரும்பணும் அப்படின்னு செய்யணும், வேதத்தை படிக்கணும், நம்ம நாமளே உணரணும். அப்ப என் அடியார்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமா நான் சமீபமா இருக்கேன்னு சொல்லுங்கிறான், நெருக்கமா இருக்கேன்னு சொல்லுங்க. நீங்க 2 பேர் தான் 3வது நான் இருக்கேன், 3 பேர் தான் 4வது நான் இருக்கேன், 5 பேர் தான் 6வதா இருக்கேன், நீங்க தனித்து தான் உங்களோட தான் இருக்கிறேங்கிறான். எங்கு சென்றாலும் அவங்களோட இருக்கிறேங்கிறான். அந்த அளவுக்கு இறைவன் நெருக்கமானவன். அந்த உள்ளட்சம் வேணும், அதே நேரத்தில் நம்பிக்கை வேணும், நன்றி உணர்தலும் வேணும். பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். பிரார்த்தனை என்ன? தேவையில் தான் பிரார்த்தனையா இருக்கு. அது முதல்ல நம்ம தேவை என்னன்னா பாவம் தான், பாவ மன்னிப்பு தான். நம்முடைய பாவத்தின் காரணம் நம்முடைய அருள் தடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, நம்முடைய சுகம் குறைக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்யணும்? முதல்ல பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். இப்ப பிரார்த்தனை செய்வதின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் விடையளிக்கிறேன். நீங்க திருந்தி உணராத வரைக்கும் பிரார்த்தனை கிடையாது, உணர்ந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் பிரார்த்தனை கிடையாது. முதல்ல நமக்கு நாமே பாவமணி கேட்கணும். என்னுடைய பாவத்தை மன்னிச்சு தேவனே, நான் அறிஞ்சு அறியாமல் செய்த பாவங்களை மன்னிப்பாயா, இந்த கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் நான் தான் காரணம், நான் யார் மேலேயும் பழி சொல்லலை, உன் மேலேயும் பழி சொல்லலை, உங்களுக்கு எனக்கு நானே பழி சொல்லி என்னை நானே பழி தீர்த்துக்கிறேன் இல்லையா. அவர் என்னையே கேட்கட்டும், என்னையே நம்பட்டும், அப்போது அவர்கள் நேர்வழி அடைவார்கள், பிரார்த்தனைக்கான பயன் அடைவார்கள் சொல்லும். இப்போ புரியுதா நமக்கு ஏன் பிரார்த்தனை பயனளிக்கலன்னு? நம்ம நாமே உணர்றதில்லை, என் பாவத்தை உணர்றதில்லை, என்னுடைய குணக்கேடுகளை உணர்றதில்லை. ஆனா என்ன செய்யறோம்? எனக்கு ஒரு கஷ்டமும் துன்பமும் அது காரணம் யாரும் தெரியாம இறைவன் மேலே பழி சுமத்துவோம், இல்லை மற்றவங்க மேலே பழி சுமத்துவோம். முதல்ல மனிதன் மேலே பழி சுமத்துவோம், அப்புறம் இறைவன் மேலே பழி சுமத்துவோம். ஏன் இறைவன் இப்படி சோதிக்கிறான்? அவெல்லாம் நல்லா தானே இருக்கான், இவெல்லாம் நல்லா தானே இருக்கான், சொல்றமா இல்லையா? நான் அல்லான்னு இருக்கேன், கடவுள் கடவுள் இருக்கேன், எனக்கே அந்த சோதனை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியே தனித்தனியே அவரவர்களுக்கான சோதனை இருக்கதான் செய்யுது. சரியா? அத்தியாயம் 7:55, அத்தியாயம் 7:55. உங்கள் இறைவிடம் பணிவாகவும் அந்தரமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்க இறைவிடம் பணிவாகவும் அந்தரங்கமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கிறான். பணிவா பிரார்த்தனை செய்யுங்கிறான். ஏன்? பாவம் செய்தவர்களா இருக்கும், குற்றம் செய்தவர்களா இருக்கும், குணக்கேடு உடையதா இருக்கும். அப்போ பணிவாகும், அந்தரங்கமாகும், மறைவா, உள்ளுக்குள்ள உணர்வா பிரார்த்தனை செய்யுங்கள். வரம் மீறவே நிச்சயமா அவன் நேசிப்பதில்லை. வரம் மீற வேணாங்கிறான். பிரார்த்தனை யாரும் காட்ட வேணாங்கிறான். உங்களுடைய தொழிலை யாரும் காட்ட வேண்டாம், உங்களுடைய கும்பிடுதல் யாரும் காட்ட வேண்டாம். அது உணர்வானது, உள்ளட்சத்துக்குரியது, பயபகத்துக்கானது. அப்ப நமக்குள்ள தனிமையில இருந்து இறைவன் பக்கம் திரும்பும் போது அந்தரங்கமாகவும் பணிவாகும். இறைவனே, நான் குற்றம் செய்தவனா இருக்கேன், நீ மன்னிப்பவனா இருக்க, நான் வரமீறவனா இருக்கேன், நீ மன்னிப்பவனா இருக்க, நான் எனக்கு நானே தீங்கிழத்தவனா இருக்கேன், நீ மன்னிப்பவனா இருக்க. இப்படி நம்முடைய குற்றங்களை அவனை ஒத்துக்கிட்டு நீ மன்னிப்பவன் மன்னிப்பவன் அவனை கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ கருணை யாருன்றதும் கேட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ உங்கள் இறைவனிடம் பணிவாக கேளுங்கிறான். வர மீறாதீங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன், எனக்கே அந்த கஷ்டத்தை கொடுங்கன்னு கேட்காதீங்க. இந்த பாவத்துக்கு நான் தான் காரணம், என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், என் துன்பத்துக்கு நான் தான் காரணம், என்னுடைய குணக்கேடு தான் காரணம். இவர்கிட்ட கேட்கு. அந்தரங்கமாக பிரார்த்தனை செய்கிறான். பிறட்ட சொல்ல வேணாங்கிறான்.
இறைவன் மன்னிச்சு தான் வாழ வச்சுட்டு இருக்கான், மன்னிக்க வேண்டி வாழ வச்சிருக்கான். பிறருடைய துன்பத்தையும் கஷ்டத்தையும் நாம் பார்த்து ஏளனம் பண்ண வேண்டாம், நம்முடைய துன்பத்தை பிறர் சொல்லி நம்ம துக்கப்பட வேண்டாம். அவரவருக்கானது உண்டு. அதனால வரமீறல் நிச்சயமா அல்லாஹ் நேசிப்பதில்லை. அத்தியாயம் 2:160. நீங்க வரிசையா அந்த குர்ஆன் வசனங்கள் எழுதி வச்சிருக்கீங்கன்னா நம்ம படிக்கும்போது திருப்பி திருப்பி படிக்கும்போது நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தெளிவு கிடைக்கும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா குர்ஆன் விளங்கணும், புரியணும். ஒரே கேட்டுட்டே போனா நன்மை நினைக்கக்கூடாது, ஓதுனா நன்மை நினைக்கக்கூடாது. சரியா? அத்தியாயம் 2:160. எவர்கள் பாவ மன்னிப்பை தேடி திருத்தி தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ, எவர்கள் அவரவர் தனித்தனியா எவர்கள் பாவ மன்னிப்பை தேடி திருத்தி கொண்டு தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர, அவர்களை நான் மன்னிப்பனா இருக்கேங்க, நான் அவர் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றேன், நான் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வனாகவும் கருணையுடையவனா இருக்கின்றேன். என்ன சொல்றேன்? எவர் பாவ மன்னிப்பை தேடி நமக்குள்ள உள்ளுக்குள்ள போய் என்னுடைய குற்றம் என்ன, என்னுடைய குணக்கேடு என்ன, என்னுடைய வரமீறுதல் என்ன, என்னுடைய எண்ணங்கள் எங்க தவறுச்சு, என் பார்வை எங்க தவறுச்சு, செயல் எங்க தவறுச்சு, யார் மனசை நான் காயப்படுத்தினேன், எங்க யாரை புண்படுத்தினேன், இப்படி நமக்கு நாமே தேடணுமா இல்லையா? அப்படி தேடும் போது திருத்திக்கணும். ஆமா, என்கிட்ட கோபம் இருக்கு, பெருமை இருக்கு, பொறாமை இருக்கு, போட்டி இருக்கு, குணக்கேடு இருக்குது, வரமீறுதல் இருக்கு, மன இச்சை இருக்குது. இப்படி நம்மளுடைய குணக்கேடுகளை கண்டறிஞ்சு களை எடுத்துக்கிட்டே வரணும். களை எடுத்துட்டு வச்சுங்களேன், எல்லாம் சொல்றாங்க திருத்தி கொண்டார்களோ, தெளிவுபடுத்தி கொண்டார்களோ. ஆமா, என்ன தெளிவு? நான் தான் காரணம். அவர்களை தவிர அவர்களை பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்கிறேன். இப்ப இறைவன் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கிறேங்கிறான். நம்ம பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றேங்கிறான். பாவத்தை உணரா வரைக்கும் பிரார்த்தனை கிடையாது, பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது. பாவத்தை உணர்ந்ததுக்கு அப்புறமேலு பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்கிறேன், நான் மன்னிப்பு ஏற்பவனாகவும் கருணையுடையவனா இருக்கேங்கிறேன். உங்க மீது கருணையுடையனா இருக்கிறேன், இறக்கமுடையவனா இருக்கிறேன். என்னுடைய மன்னிப்பையும் இறக்கத்தையும் பெறுறதுதான் பிரார்த்தனை. அவனோட உதவியும் பாதுகாப்பு தான் பிரார்த்தனை. பொருளையும் அறிவும் கேட்கறது பிரார்த்தனை கிடையாது. உலக வாழ்க்கையை பொருளை பத்தி கேட்கறது பிரார்த்தனை கிடையாது. அத்தியாயம் 4:110. எவராவது ஒரு தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்த பின்னர் அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவாரானால், அப்படி எவராவது ஒருவர் தீமையை செய்துவிட்டு அல்லது தமக்கு தாமே அநியாயம் செய்து பின்னர் அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பாரானால் அவர் அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடனாகவும் காண்பார்கள். பிரார்த்தனை ஏற்றுக்கொள்றேங்கிறான். பாவத்தை உணராத வரைக்கும் பாவ மன்னிப்பு கிடையாது. நம்ம தவற உணராத வரைக்கும் பிரார்த்தனையும் அங்கீகரிக்கப்பட மாட்டார். என்ன சொல்றேன்? தீமை செய்ததுக்கு அப்புறமே தமக்கு தான் அநியாயம் செய்து பண்ணதுக்கு அப்புறம் அவர் அல்லாஹ்விடம் மன்னிப்பு வைப்பதா இருப்பார். இதோட நான் எனக்கு நானே தீங்கிழிச்சுக்கிட்டேன், பிறருக்கு நான் தீங்கிழிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை உணர்ந்த நிலையில அவருடைய பணிவாகவும் அந்தராகவும் பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் கருணையுடையவனாகவும் அவர் காண்பார்கள். அந்த கருணை இறக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளோட துன்பம் நீங்கிரும், கஷ்டம் நீங்கிரும், வறுமை போயிடும், நோய் நீங்கிரும் இல்லையா? மனசுக்கு அமைதி நிம்மதியும் கிடைச்சிடும். இதனுடைய கருணையும் அவனுடைய இறக்கம் நம்ம மீது வந்துச்சுன்னு சொன்னான். அதுக்காக தான் பிரார்த்தனையே. நம்ம பிரார்த்தனை பேர் என்ன செய்யறோம்? நிறைய சடங்கு பண்ணிட்டு இருக்கோம், வேண்டுதல் பேர்ல சடங்கு பண்ணிட்டு இருக்கோம், நம்மளை நாமளே வருத்திக்கிறோம், திருத்திக்க மாட்டேங்கிறோம். திருத்திக்கிறதா பிரார்த்தனையே. 17:25. 17:25. உங்களுடைய இருதயங்கள் இருப்பவற்றை உங்களுடைய இறைவன் நன்கறிவான். யார் அறிய முடியாது. கணவன் மனைவியா இருந்தாலும் பிள்ளைகள் பெற்றோராக இருந்தாலும் ஒருத்தர் அறிய முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. அப்படிதானே? எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் கூடயே வாழ்ந்தாலும் ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியாத நிலை தான் இருக்கு. ஆனா இறைவன் சொல்றான், ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா நான் அறிஞ்சவனா இருக்கேங்க. உங்களுடைய இருதயத்தில் நான் அறிஞ்சவனா இருக்கேன். உங்களுடைய இருதயங்கள் இருப்பவற்றை உங்களுடைய இறைவன் நன்கறிவான். இதுதான் பயப்படணும், உள்ளச்சம். மற்றவங்கள்ட்ட உதட்டோட பேசுவோம், நல்லா நடிப்போம், அதில் மற்றவங்க நாங்கள் நடிப்பாங்க, அதை நம்ம நம்பிடுவோம், நம்மளை நம்ப வச்சிருவோம். ஆனால் இறைவன் சொன்னா உங்களுடைய இதயத்துல நான் அறிவேன். நீங்க யார்கிட்ட என்ன பேசுறீங்க நான் அறிஞ்சவனா இருக்கேங்க. உங்களுடைய உள்ளத்துல ஒண்ணு இருக்குது, உதட்டுல ஒண்ணு இருக்குது. இதுதான் பாவத்துக்கு காரணமா இருக்கு. உண்மையை பேசுறது இல்லை, பொய் பேசுவோம். என்ன பேசுறோம்? மற்றவங்களை காட்டுறதுக்காக, மற்றவங்களை நம்ம கவர்றதுக்காக, அவங்கள்ட்ட ஆதரவு பெறுறதுக்காக நிறைய பொய் சொல்றோமா இல்லையா? உறவுலையும் சரி, வியாபாரத்துலையும் சரி, எங்க போனா நட்புலையும் சரி, உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்குது, உள்ளத்துல ஒண்ணு இருக்கு, உதட்டுல ஒண்ணு இருக்கு. அதான் பொய். என்ன சொன்னா, உங்களுடைய இருதயத்தை இறைவன் நன்கறிவான். நீங்க நன்மையாளர்களா இருந்தால், அதாவது நன்மை விரும்புவர்களா இருந்தால், நிச்சயமா மன்னிப்பு கோருபவருக்கு மிக மன்னிப்பவனா இருக்கின்றான். இப்ப நன்மையை கோருங்கிறான். உங்களுடைய நன்மை விரும்புங்க, பிறருடைய நன்மை விரும்புங்க. நீங்க நன்மை விரும்புறா இருந்தா மன்னிப்பு கேளுங்க. நன்மை சமீபமா தான் இருக்கு. இறைவன் எல்லா பாக்கியத்தையும் மட்டும் தான் படைச்சான் நம்மள. பாவத்துக்காக நம்ம தான் இழந்துகிட்டே வரும், தவற விட்டே வரும். திருப்பி பாவம் மன்னிக்கப்படுச்சுன்னா திருப்பி நம்ம எல்லாமே அடைஞ்சிடும், எல்லா பாக்கியமும் அடைஞ்சிடும். ஆனா இரவு பகல் மாறி மாறி வருது, காற்று மாறி மாறி வீசுது இல்லையா? உணவு தேவைகள் வானத்துல இருந்து பொழியுது, எல்லாமே நான் கொடுத்துட்டான்.
ஏன் இரவுல வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருது, சில பேர் தூக்கம் வர மாட்டேங்குது, சில பேர் மூச்சு வாங்கிட்டே இருக்குது, மூச்சு விட முடிய மாட்டேங்குது. பகல் நிறைய பேருக்கு ரொம்ப போர் அடிக்குது, இரவு ரொம்ப பேருக்கு ஒரு பயமாவும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்குது. அவர் ஒரு பாவத்தின் காரணமா அவங்களுடைய அந்த அருள் அடையாம இருக்குது. அதோடைய காரணம் நம்ம வேதனை அடைகிறோம். எல்லாரும் நல்லா தூங்குறாங்க, எனக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. எல்லாம் சுகமா இருக்காங்க, எனக்கு மட்டும் வேர்த்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் அமைதியா இருக்காங்க, எனக்கு மட்டும் படபட இருக்கு. சொல்றோமா இல்லையா? என்ன காரணம்? நம்முடைய பாவத்தின் காரணமா நம்முடைய அருள் தடுக்கப்படுது. அதே காட்டு தான், அதே இரவு தான், அதே பகல் தான், அதே உணவு தான். எல்லாத்துக்கும் ஒத்துக்கு, நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அப்ப யாருக்கு ஒத்துக்கலையோ, யாருக்கு தடுக்கப்படுதோ அவருக்கு தான் பாவமணி கேட்கும். அப்ப இயற்கையை குறை சொல்லக்கூடாது, உணவு குறை சொல்லக்கூடாது, மனிதர்களை குறை சொல்லக்கூடாது. ஒரே என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 3:89 இறைவனுடைய பண்பு என்ன? மன்னிப்பவன், கருணையாளன். அந்த பண்பு நம்ம பிடிச்சுக்கணும். எல்லாம் சொல்லுவான், அல்லா என்ற அலைகள் அருளாளன் என்ற நீங்கள் எப்பேர் கொண்டதான் அழகிய பண்பு இருக்குங்கிறான். அழகிய பண்புல ஒன்று கருணையாளன், இறக்கமுடையவன். எனினும் இதன் பிறகு எவரேனும் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்வாரானால், பாருங்க எல்லாம் அந்த மனசை பத்தியே இருக்கும். இப்படி எவரேனும் இதன் பிறகு 3:89 எனினும் இதன் பிறகு எவரேனும் மன்னிப்புக்காக தங்களை சீர்திருத்திக் கொள்வாரானால் நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் இறக்க முடியவனா இருக்கின்றான். நம்மளை நாமளே சீர்திருத்திக்கணும், நம்ம நாமளே பழி தீர்த்துக்கணும். யாருமே பழி வாங்கக்கூடாது, நம்ம நாமளே பழி தீர்த்துக்கணும். நம்ம ஒரு கஷ்டம் துன்பம் வந்தாலும், பிறர்கிட்ட வந்து நம்ம ஒரு துன்பம் வந்தாலும், இது நான் செஞ்சது தான், பிறகு நான் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கேன், யார் மனசு நோவடிச்சிருக்கேன், இப்போ எனக்காக வந்துட்டு இருக்கு. இப்போ உங்களை நீங்களே பழி தீர்த்துங்க, சீர்திருத்திங்கன்னு சொல்றான். நிச்சயமா அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் இறக்கமுடையவனா இருக்கின்றார். 4:17 குர்ஆன் நம்மள்ட்ட பேசு. நாம குர்ஆன் பேசல, இறைவன் நம்ம பேசல, இறைவன் நம்மள்ட்ட பேசுறான். குர்ஆன் மூலியமா, தூதர் மூலியமா நம்மள்ட்ட பேசுறான். நம்ம செவிதாழ்த்து கேட்டுட்டே இருக்கும். இப்போ குர்ஆன் படிக்கும்போது செவிதாழ்த்து கேட்குங்கிறான், குர்ஆனை சிந்திக்கும் போது செவிதாழ்த்து கேட்குங்கிறான். அகப்பார்வையில நாம இறைவன் பேசுறதை விட இறைவன் நம்மகிட்ட பேச கேட்டுட்டாலே போதும். இறைவன் வேதமா நம்மகிட்ட பேசுறான் இல்லையா, நினைவூட்டு நல்ல பேசுது. 4:17 எவர்கள் அறிவின்றி தீமை செய்துவிட்டு, அப்படி எவர் அறிவின்றி சிந்திக்காம ஒரு தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவில் மன்னிப்பு தேடுகிறானோ அவருக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு உண்டு. செய்தி தவிர நியாயப்படுத்துறோமா இல்லையா? நம்ம பெரும்பாலும் நினைச்சிடும் செய்தி தவிர நியாயப்படுத்துறோம். இதுலான்னு தப்பு இருக்கு. கோவப்படுத்துன்னு வச்சுங்களேன், கோவப்படுற ஒரு நியாயம் இருக்கணும். நம்ம செய்த தவறுக்கெல்லாம் நியாயப்படுத்திட்டே போகக்கூடாது. அந்த தவறை உணரணும், திருத்திக்கணும். பிறர் செய்தி தவறு செஞ்ச குற்றம் பிடிக்கிறோமா இல்லையா? பிறர் செய்த தவறை குற்றம் பிடிக்கிறோம், பெருசுப்படுத்துறோம், பழிவாங்க துடிக்கிறோம். ஆனா நமக்கு நாமே தீங்கு செய்யும் போது செய்யறோம், அது பழி தீர்த்துக்கும். அப்ப சொல்றேன், எவர் அறியாமையின்றி தீமை செய்துவிட்டு பின்னர் விரைவில் சொல்றான், விரைவில் மன்னிப்பு தேடுகிறாரோ அவர்களுக்கு அல்லாவிடத்தில் மன்னிப்பு உண்டு. அல்லாஹ் அவர்கள் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கிறான். இன்னும் அல்லாஹ் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனா இருக்கின்றான். அதனால பாவ மன்னிப்பு தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா பாவம் ரொம்ப செஞ்சிருக்கோம். அல்லா சொல்றான், நீங்க செய்த தவறுக்காக உடனுக்குடன் பிடிப்பது இல்லைங்கிறான். நீங்க செய்த பாவத்துக்காக அதிகமா ஆளுங்க குறைவா சரிங்கிறான். செய்த பாவத்துக்காக அதிகமா ஆளுங்க குறைவா சரிங்க. நம்ம என்ன செய்யறோம்? அழகு கம்மியா இருக்கு, நிறைய சிரிப்பு, சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமை, ஒரே குதூகலமா இருக்கும் இந்த உலகத்துல இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் பார்ட்டி, எதுக்கு எடுத்தாலும் திருவிழா, எதுக்கு எடுத்தாலும் ஃபங்க்ஷனு. என்ன செய்யறோம்? பொழுது போய்கிட்டே இருக்கும், ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா சொன்னா நீங்க செய்த தவறுக்காக அவன் உடனுக்குடன் பிடிப்பதில்லை, மன்னிப்பனா இருக்கான். அதனால செய்த பாதுகா அதிகமா அழுகுங்க, குறைவா செய்யுங்க. அழுகுனே நேரத்தை வெளியே காட்டுறதுக்கு இல்லை, உள்ளுக்குள்ள மனசுல உணருங்கிற. பாவத்தை நினைச்சு உணருங்க, தவறை நினைச்சு உணருங்க இல்லையா? 4:26 குர்ஆன் ஒரு வசனம் இன்னொரு வசனத்தை கொண்டு தான் நம்மளுக்கு விளக்கம் கொடுக்கும், தெளிவுபடுத்தும். அதை கொண்டு நாம் இன்னும் இறைவனை நிறைய நெருங்க முடியும். ஓகே, 4:26 அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும், உங்களுக்கு முன் சென்ற வழியில் உங்களை செலுத்தவும், உங்களுக்கு பாவமணி பார்லுமே விரும்புகிறான். அல்லாஹ் உங்களுக்கு தெளிவாக விளக்கவும். இந்த குர்ஆன் தெளிவானது, விளக்கமானது. அப்ப உங்களுக்கு தெளிவாக விளக்கவும், உங்களுக்கு முன் சென்றோர் வழியில் உங்களை செலுத்தவும், உங்களுக்கு பாவமணி பார்லுமே விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புறான், பாவங்க மன்னிக்கிறதுக்கு அவன் விரும்புறான். நீங்க மன்னிப்பு தேடிங்களான்னு கேட்கிறான். நான் மன்னிக்க தயாரா இருக்கிறேன், நான் கருணையாளனா இருக்கேன், இறக்க முடியா இருக்கேன், நான் மன்னிச்சுதான் வாழ வச்சுட்டு இருக்கேன், மன்னிக்க வேண்டி வாழ வச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க மன்னிக்க கேட்க தயாரா இல்லையே. ஏன்னா பெருமை அவ்வளவு இருக்குது. நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன பாவம் செஞ்சேன், யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன். நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்ப்போம், யாரும் செய்யாத நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் தனித்தனி பாவம் இருக்கான்னு செய்யுது. அவர் என்ன சொல்றேன்? பாவமணி பலி விரும்புகிறான். இன்னும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக ஞானமுடையனா இருக்கின்றான். உங்களை பற்றி நன்கறிந்தவன் ஞானமுடையவன். எந்த அளவுக்கு? உங்க அன்னையின் வயதில் சிசுகளா இருந்த போது நன்கறிந்தவனா இருக்கேங்கிறான். அன்னையின் வயதில் சிசுகளா இருந்த போது உங்களுக்கு நன்கறிந்தவனா இருக்கிறேன். அதனால நீங்க என்கிட்ட மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. எல்லாம் பதிவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு முன்ன பொண்ணு வானவர் இருக்கிறாங்க, பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றான்.
கண்காணித்து கூட இல்லாமல் எந்த சொல்லி நீங்க பேசுவது இல்லைங்கிறான். கண்காணித்து கூட இல்லாமல் எந்த சொல்லி நீங்க பதிவு செய்யப்படுது. வானங்களையும் பூமியில் பேசப்படும் சொல்லையெல்லாம் பதிவு செய்யப்படுது. அப்ப அவனுக்கு எந்த ரகசியம் கிடையாது. ரகசியம்லாம் நமக்கு தான். ரகசியம்லாம் நமக்கு தான். நம்ம தான் மனிதட்ட ரகசியம் பேசுவோம். ஆனா இறைவன்ட்ட எந்த ரகசியம் கிடையாது. அவனுக்கு எல்லாமே மறைவானது. இதுதான் வெளிப்படையானது. சமமானதுதான். இருளும் பகலும் சமமானது. சரியா? 5:74. அதே 5:74. இவர்கள் அல்லாவின் பக்கம் திரும்பி அவரிடம் பாவமன்னிப்பு வேண்டியவர்களாக திருந்த மாட்டார்களா? என்ன கேட்கிறான்? இவர்கள் அப்படின்னா நம்மளதான் சொல்றான். நீங்கள் அல்லாவின் பக்கம் திரும்பி அவன் பக்கம் திரும்பி அவனிடம் பாவமன்னிப்பு வேண்டியவர்களாக திருந்த மாட்டார்கள். திருத்திக் கொள்ள மாட்டீங்களா உங்களன்னு கேட்டு? திருந்துங்க. திருந்ததுக்கு தான் காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. உடனுக்குடன் பிடிக்காம விட்டுருக்கேன். திருந்ததுக்காக தான் விட்டுருக்கேன். அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கருணையுடனாகவும் இருக்கின்றான். நம்ம அப்படியே படிக்கக்கூடாது. படிக்கும்போது என்ன செய்யணும்? அவனை நம்ம உணரணும். இறைவனை உணரணும். எப்படி சொல்றான்? நீங்கள் என் பக்கம் திரும்பி என்னிடம் பாவமன்னிப்பு வேண்டியவர்களாக திருந்த மாட்டீர்களா? நான் மிக்க மன்னிப்பவனாகவும் கருணையுடனா இருக்கின்றேன். குரானை படிக்கும்போது அப்படியே படிக்காம நெருக்கமா உணர்வோட படிக்கும். என்னது? நம்முடைய பிரார்த்தனை எப்படி ஏத்துக்கும்? பாவமன்னிப்பு கேட்காம பிரார்த்தனை கிடையாது. பாவத்தை உணராம பிரார்த்தனை கிடையாது. பாவத்தை திருத்திக்காம பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அப்ப ஏன் பிரார்த்தனை பயனளிக்கல? இப்ப தெரியுதா? இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. அத்தியாயம் 9:104. அத்தியாயம் 9:104. அல்லாஹ் தன் அடியாரிடமிருந்து மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கின்றான். தன் அடியாரிடம் தான் யார் வருந்துறாங்களோ, உணர்றாங்களோ, இறைவனை உள்ளச்சம் கொள்றாங்களோ, மறுமையை பயப்படுறாங்களோ அவர்கள் தன் அடியார்கள். எவர் அல்லாஹ் தன் அடியாரிடமிருந்து மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கின்றார் என்பதையும் நன்மைக்குரிய செயலை அங்கீகரிக்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? நன்மைக்குரிய செயல். நன்மை செய்யாம எந்த பிரார்த்தனையும் கிடையாது. அப்படி வெறும் நான் ஒரு பிரார்த்தனை பேர்ல சொன்னால இருக்கை ஏந்தி கொண்டு போகும் போல் இருக்கு. தண்ணி தன் வாயை வந்து அந்தி விடும் அடையாதுங்கிறான். செயல் இல்லாம இல்லை. எந்த ஒரு நல்ல செயல் இல்லாமல் பிரார்த்தனை கிடையாது. வெறும் பாவத்தை மட்டும் மன்னிப்பு கேட்டே இருக்கேன். சரி, அடுத்து நல்ல செயல் செய்யணுமா இல்லையா? விதைச்சாதானே விளையும். விதைக்காம எப்படி விளையும்? ஆனால் விதைக்கும் போது கவனமா இருக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதை விதைக்கணும். விதைச்சக்கப்புறம் விளையும் போது அறுவடை செய்யும் போது முன்னாடியே களை எடுக்கணும். அப்பதான் அது முழுமை பெறும். அப்ப நம்ம என்ன விதைக்கிறோம், என்ன விரும்புகிறோமோ அதை விதைக்கணும். நீங்க நேசி போட்டது செலவு செய்ய வரை எந்த நன்மை அடைய மாட்டேங்கிறோம். நீங்க நேசி போட்டது செலவு செய்ய வரை எந்த நன்மை அடைய மாட்டேங்க. என்ன நேசிக்கிற இறைவன்ட்ட பாவமணி விரும்புகிறோம். நம்ம பிறர் மன்னிக்க மாட்டேங்கிறோம். இறைவன்ட்ட உதவி தேடுறோம், பிறருக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறோம். இறைவன்ட்ட கருணையும் இறக்கத்தையும் விரும்புகிறோம், பிறர் மீது கருணை இறக்கம் காட்ட மாட்டேங்கிறோம். இப்ப சொல்றான், நீங்க என்ன என்கிட்ட விரும்புறீங்களோ அதுல ஒன்று நீங்க விதைங்கிறான். இப்படி இறைவன்ட்ட அருள் வேணுமா, இறைவன்ட்ட மன்னிப்பு வேணுமா, பிறர் மன்னிங்க. இறைவன்ட்ட உதவி வேணுமா, பிறருக்கு உதவி செய்யுங்க. இறைவன்ட்ட அன்பு பெறணுமா, பிறருக்கு அன்பு காட்டுங்க. இறைவன்ட்ட மன்னிப்பு வேணுமா, பிறர் மன்னிச்சு கருணை புரியுங்க. அப்ப நாம் எதெல்லாம் இறைவன்ட்ட விரும்புகிறோமோ அதுல ஒரு பங்காச்சு நீங்க விதைங்கிறான். விதைக்காத வரைக்கும் விளையாது. அப்ப நேசிப்பட்டு செலவு செய்ய வரை நன்மை அடைய மாட்டேன். நன்மை அடையணும்னு சொன்னா அழகை செயல். படைக்கப்பட்ட நோக்கமே அதுதான். உங்களே அழகை செயலோட யார் என்று சோதிப்பதற்காக தான் படைச்சிருக்கேங்கிறான். அந்த அழகை செயல் இல்லாம நமக்கு எப்படி பிரார்த்தனை பயனளிக்கும் இல்லையா? வெறும் தட்டத்தரையில கட்டத்தரையில போயிட்டு ஏதாவது விளையும் பார்த்துட்டு எப்படி விளையும்? விளையாதுல்ல. விரும்பினதை விதைக்கணும். அதை முறையா விதைக்கணும். அதுக்கப்புறம் களை எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை அறுவடை செய்யணும். அதனால அல்லாஹ் தன் அடியாரிடமிருந்து மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான் என்பதையும் நன்மைக்குரிய செயல்களை அங்கீகரிக்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? அல்லாஹ் பாவ மன்னிப்பு ஏற்று அருள் புரிகின்றான். அதனால பாவத்துக்கு மன்னிப்பு ஏற்கிறது மட்டும் இல்லை, தீமை விடுறது மட்டும் இல்லை, நன்மை செய்யணும். நன்மை செய்யறது மட்டும் இல்லை, தீமை விடணும். நன்மை தீமை கலந்தே தான் இருக்கு நம்மள்கிட்ட. பெரும்பாலும் பாவங்கள் இருக்கு, நன்மை குறைவா இருக்கு. காரணம் அது பெருமைக்காக செய்யறதான். அத்தியாயம் 11:90. நம்ம இந்த குரானை இப்படி இந்த வரிசையை இவ்வளவு ஆயத்தை பார்க்குறோம் இல்லையா? இந்த மாதிரி எங்க சொல்லி தராங்க? இப்ப குரான் இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும், வேதத்தை இப்படிதான் சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா? வேதத்தை இப்படிதான் படிக்கணும், சிந்திக்கணும், சிந்திக்க சொல்லிக் கொடுக்கணும். ஆனா வெறுமனே ஓதுறோம், புரியல. ஓதுனா புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். சடங்கா அது ஓதுனதுக்கு அப்புறம் இதுல புண்ணியம் கிடைச்சிருச்சு, எனக்கு நன்மை கிடைச்சிருச்சு. புண்ணிய நன்மை கிடையாது. உணராத வரைக்கும், அது எப்படி செயல்படாத வரைக்கும், அது திருதாத வரைக்கும் எந்த புண்ணியமும் கிடையாது. அத்தியாயம் 11:90. ஆகவே உங்களுடைய இறைவிடம் நீங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் மனம் திருந்தி அவரிடம் மீளுங்கள். இறைவிடம் மன்னிப்பு கோரி மனம் திருந்தி அவரிடமே மீளுங்கள். நிச்சயமா என்னுடைய இறைவன் மிக்க கருணையுடையவனாகவும் பிரியமுடையவனாகவும் இருக்கின்றான். பாருங்க, ஒவ்வொரு வசனையும் ஒவ்வொரு வார்த்தையுடைய பண்புகள் பாருங்க. கருணையாளன், இரக்கமுடையவன், பிரியமுடையவன், மன்னிப்பவன், இதனோட பண்பா இருக்கா இல்லையா? அப்ப இறைவிடம் தங்கள் மன்னிப்பு கோரி இன்னும் மனம் திருந்துங்கிறான். திருந்துனா என்ன? தான் குற்றத்தை ஒப்புக்கிறது. என் கஷ்டத்துக்கு நான் தான் காரணம், நான் வேச்சதான் விளைஞ்சிட்டு இருக்கு, நீ யாருக்கு அநியாயம் இல்லை, இறைவன் யாருக்கு அநியாயம் செய்யறதுங்கிறான்.
தங்கள் தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். அப்போ நான் பிரார்த்தனை பண்ணுறேன், ராத்திரியும் பகலும் பிரார்த்தனை பண்ணுறேன், எங்கெங்கேயோ ஓடி ஓடி பிரார்த்தனை பண்ணுறேன், நிறைய வேண்டுதல் பண்ணிக்கிறேன், என்னை நானே வருத்திக்கிறேன், ஆனால் பிரார்த்தனை பயணிக்க மாட்டேன். அப்புறம் இறைவன் மேலேயே நம்ம வெறுப்பு வந்துடுது, அப்புறம் நிராகரிக்கிறோம், அப்புறம் இறைவனுக்கு இணைவிக்க ஆரம்பிச்சோம். இப்போ என்ன இறைவன் சொல்றேன், உங்களை நீங்கள் திருத்திக்கலுங்க, ஒன்றும் செய்ய வேண்டாம், பெரிய கஷ்டம்லாம் இல்லை. மனசுக்குள்ள போய் உங்களுடைய பாவத்தை மட்டும் மன்னிக்கல் உணருங்க. தங்களை தாங்களே பரிசுத்தம்னு சொல்லிக்காதீங்க. பரிசுத்தம் ஆக்கணுமே விரும்புங்க. இறைவன் நாடாம யாரும் பரிசுத்தம் ஆக முடியாது. இறைவனை நாடாம யார் இறைவன் நாடிட்டானா எல்லாமே நன்மையாயிரும். 22:50. எனவே எவர்கள் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு. அப்படி எனவே எவர்கள் இவ்வளவு நேரம் பார்த்தோம்ல, இந்த ஆயத்துல அப்படியே வரிசையா பார்த்துக்கு, அப்படியே போட்டு பார்த்துக்கிட்டே. எனவே எவர்கள் நம்பிக்கொண்டு நல்ல செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பும் கண்ணியமான உணவும் உண்டு, கண்ணியமான தேவைகள் உண்டுங்கிற. இறைவன் மன்னிச்சானா கவலை பயமும் கிடையாது, நோய் வறுமையும் கிடையாது. இன்னும் இறைவன் நினைச்ச கண்ணியமான உணவு உண்டு, தேவைகள் கண்ணியமா இருக்கும். இந்த உலகத்திலேயே சொர்க்கத்தினையான ஒரு வாழ்க்கை வேணுமா இல்லையா? வேணும். சுகமான ஒரு வாழ்க்கை வேணும். சொர்க்கங்க யாரும் பார்த்ததில்லை, நம்பிக்கை தான். நரகம் யாரும் பார்த்ததில்லை, நம்பிக்கை தான். ஆனா இங்க நம்ம நினைச்சிடும் நரக வேலையிலேருந்து, அந்த வேதனையிலேருந்து பாதுகாக்கப்படணும். சொர்க்கத்தினையான வாழ்க்கை இங்க வாழணும் நினைச்சிடும். ரொம்ப கஷ்டம் கவலை நினைச்சிடும், நரக வேதனையா இருக்கு சொல்றோமா இல்லையா? நரகத்தை பார்த்ததே இல்லை, நரக வேதனைன்னு சொல்றோம். என்ன செய்யணும், மீள முடியலையே அப்படின்னு. அதே சுகம் கிடைச்சுன்னா அந்த சுகத்துக்கு ஒரு நிம்மதி தெரியுதா இல்லையா? அத்தியாயம் 67:12. நிச்சயமா எவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, மிக உன்னதமான கூலியும் உண்டு. அந்தரங்கத்துல அஞ்சுறதுங்கிற, மறைவா, உணர்வா, உள்ளச்சத்தோட, பணிவா, இப்படி உள்ளுக்குள்ள தங்களை தாங்களே உணர்ந்துட்டு இருக்கணும். இறைவனையும் உணரணும், தண்ணியும் உணரணும். 2 விஷயம் இருக்கு. நம்மளை உணரா வரைக்கும் இறைவன் அறிய முடியாது, இறைவனை உணரா வரைக்கும் நம்மளை அறிய முடியாது. அப்ப நானும் இறைவனும், என்னோட இறைவன் இருக்கிறான், நான் இறைவனையும் உணரணும், தண்ணியும் உணரணும். அதான் தியானம். தியானம் டப்பில் கண்ணை மூடி நம்மளை நாமளே மறக்கிறது கிடையாது. கண்ணை திறந்த நிலையில நம்மளை நாமளே உணர்றது, இறைவனை உணர்றது, இது தியானம். எல்லா சூழல்லையும் இறைவனை உணரணும். எந்த ஒரு நன்மையானதும் அல்லாட்ட இருந்து மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். எந்த ஒரு தீமையும் கரங்களால் செய்து கொண்டதுதான். இவ்வளவு விஷயமே. நன்மை அனைத்தும் அவனிடமிருந்து, அவன் கருணையை கொண்டு, இறக்கத்தை கொண்டு, மன்னிப்பை கொண்டு, அப்படி நன்மை அனைத்தும் இறைவனிடமிருந்து அப்படின்னா அவன் மன்னிப்பை கொண்டும், கருணையை கொண்டும், இறக்கத்தை கொண்டும், உதவியை கொண்டும் தான் நன்மை அனைத்தும். தீமை அனைத்தும் கரங்களால் செய்தப்பாங்க. அதுக்கு நான் தான் காரணம். நன்மை கொண்டு பெருமை கொண்ட வேண்டாம், தீமை கொண்டு நிராசப்பட்ட வேண்டாம். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் மன்னிப்பனா இருக்கேங்கிற. அது நிச்சயமா எவர்கள் தங்கள் இறைவனை அந்தரங்கத்திலும் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, மிக உன்னதமான கூலியும் உண்டு. 8:53. ஏனெனில் எந்த ஒரு சமுதாயமும் அல்லது எந்த ஒரு மனிதனும் தான் உள்ளத்தில் அருளப்பட்டுவதை மாற்றிக்கொள்ளாத வரையில், நல்லா கவனிக்கணும். அப்படி குரானை படிக்கணும், நிதானமா கவனமா சிந்தனையோட படிக்கணும். எந்த ஒரு சமுதாயமும் அல்லது எந்த ஒரு மனிதனும் தான் உள்ளத்தில் அருளப்பட்டிருப்பதை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்கள் வழங்கிய அருள் கொடையை மாற்றி விடுவதில்லை. இப்போ புரியுதா? உள்ளத்துல ஆன்மா கொடுக்கப்பட்டிருக்கு, உணர்வு கொடுக்கப்பட்டிருக்கு, விருப்பங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, நியாய உணர்வு இருக்குது. இதை நீங்க மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் நானும் உங்களுக்கு கொடுத்த அருள் கொடையை மாற்றுவதில்லைங்கிறேன். நம்ம தவற விடும் போது நமக்கான பாக்கியத்தை தவற விட்டுரும். நிச்சயமா அல்லாஹ் செவியறுவனாகவும் நன்கறிவனா இருக்கின்றான். அப்ப உள்ளத்தை அருளப்பட்டிருக்கிறது பின்பற்றிருக்க வரைக்கும், ஆன்மாவை பின்பற்றிருக்க வரைக்கும், மனசாட்சியை பின்பற்றிருக்க வரைக்கும், நியாய உணர்வை பின்பற்றிருக்க வரைக்கும் துன்பமும் கஷ்டமும் கிடையாது, கவலையும் பாய்ப்பும் கிடையாது, நோயும் வறுமையும் கிடையாது. அந்த உள்ளத்துல அருளப்பட்டு தவற விட்டுறோம், வரம் மீறுறோம், மனைச்சில ஆகி போயிடுறோம், நிராகரிப்புல இணைப்பில் ஆயிரும். இப்ப துன்பமும் கஷ்டமும் நம்ம வந்து அடையுது, வறுமை நம்மளும் வந்து அடையுது இல்லையா? திரும்பி அவன் பக்கமே திரும்பிடணும். உள்ளத்து பக்கம் திரும்பினா அவன் பக்கம் திரும்ப அர்த்தம், இறைவன் பக்கம் திரும்ப அர்த்தம். 13:11. 13:11. மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடியவர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வானவர் இருக்கிறாங்க நினைக்கும். மனிதன் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும், இன்னும் அதுக்கப்புறமேலும் நம்ம ஒவ்வொருத்தையும் வானவர் இருக்கிறாங்க. இறைவன் நம்மளை கண்காணிச்சவனா இருக்கிறான், நம்மளோட வானவர் இருக்கிறாங்க, ஏஞ்சல்ஸ் மறைவா. நம்ம மட்டும் தனியா இல்லை, இப்ப எந்த ஒரு தனி மனிதனும் கிடையாது. அப்படி நம்ம அதான் பெறும் என்ன நினைக்கிறோம், நம்ம கூட எப்பயும் வானவர் இருக்கிறாங்க, இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், நம்மளுடைய செயல் எப்பயுமே நம்ம கூடயே இருக்கு, நம்ம நன்மைக்கானதும் தீமைக்கானதும் நம்மளை வந்து அடையும். இதுதான் விதி. இப்ப மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் தொடர்ந்து வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அல்லாவின் கட்டளையினால் அவர்கள் அவனை பாதுகாக்கிறார்கள். எந்த ஒரு சமுதாயமும் அல்லது எந்த ஒரு மனிதனும் தம் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவரை நிச்சயமா மாற்றுவதில்லை. இந்த 2 வசனத்துக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். 8:53, 13 அங்க வந்து உள்ளத்தை அருளப்பட்டிருப்பதை நீங்க தவறாத வரைக்கும் இறைவனும் அருள்கொடை தடுத்ததில்லைங்கிறான். இங்க நீங்க அதாவது அங்க தவறு செய்யறதுக்கு முன்னாடி, இங்க தவறுனதுக்கு அப்புறம் என்ன சொல்றா பாருங்க. எந்த ஒரு சமுதாயமும் அல்ல எந்த ஒரு மனிதனும் தாம் நிலைப்பாட்டை தாமே திருத்திக் கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை நிச்சயமா மாற்றுவதில்லை.
2 வசனம் புரியுதா? அங்க தவறதுக்கு முன்னாடி, இங்க தவறுனதுக்கு அப்புறம். அப்ப உங்களை நீங்க உணராத வரைக்கும், தவற ஒத்துக்காத வரைக்கும், திருத்திக் கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் மாற்றுவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை நிச்சயம் மாற்றுவதில்லை. இன்னும் அல்லாஹ் ஒரு சமூகத்தாருக்கு தீவினை நாடினால் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. அவர்களுக்கு அவனை தவிர உதவுவர் எவரும் இல்லை. அதனால பயந்து கொள்ளுங்கன்னு சொல்றான். நீங்களே திருத்திக்குங்க, வருந்துங்க, என் பக்கம் திரும்புங்க. இல்லைன்னு சொன்னா உதவியும் பாதுகாப்பும் கிடையாது. புரியுதா? 9:115. இந்த 3 வருஷமும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. 8:53, 13:11, 9:115. இந்த 3 ஒண்ணுக்குள்ள தெளிவுபடுத்திட்டு இருக்கும். இன்னும் எந்த ஒரு சமூகத்தாரும் அல்லது எந்த ஒரு மனிதனும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் அவர்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டியவற்றை அவர்களை தெளிவுபடுத்தும் வரையில் அல்லாஹ் அவர்களை வழிதோர் விடுவனா இல்லை. வேதம் தெளிவுபடுத்துங்கிறான். இப்படி எந்த ஒரு சமூகத்தாருக்கும் அல்ல எந்த ஒரு மனிதனுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டிய பின் எது நேர்வழி காமிச்சானோ அதுக்கப்புறம் அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய என்னன்னு சொன்னா குணக்கேடுகள், இணை வைப்பு, நிராகரிப்பு, இல்லையா? அவர் தவிர்த்துக் கொள்ள வேண்டியவற்றை அவருக்கு தெளிவுபடுத்தும் வரை வேதத்தை கொண்டு தெளிவுபடுத்துறான், நினைவூட்டுறான். அவர் வழிதோர விடுவனாக இல்லை. நிச்சயமா அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவர். முதல்ல என்ன சொல்றான்? உள்ளத்தை அருளப்பட்டு போய் நீங்க மாத்திக்கொள்ளா வரைக்கும் நானும் தடுப்பது இல்லைங்கிறான். இதுக்கப்புறம் நீங்க திருந்தா வரைக்கும் நான் மாற்றுவது இல்லைங்கிறான். நீங்க தெளிவுபடுத்தா வரைக்கும் நான் வழிதோர விடுவனா இல்லைங்கிறான். எவ்வளவு கருணையாளன் பாருங்க. உடனுக்குடன் பிடிப்பதில்லை. வேதத்தை கொண்டும் தூதரை கொண்டும் வழியா வச்சுட்டே இருக்கிறான். சூழலை கொண்டும் வழி அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறான். நம்மளை உணர்த்திக்கிட்டே இருக்கிறான். உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கான். எச்சரிக்கை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இல்லையா? 3:150. இப்ப இவன்ட்ட பாவமணிப்பு கேட்டாச்சு இல்லையா? பாவமணிப்பு கேட்கணும். முதல்ல பாவமணிப்பு, அடுத்து பாதுகாப்பு, ஒரு உதவி. இந்த உலகத்துல நம்ம என்ன செய்யறோம்? வாழுங்காலங்களில் இவன்ட்ட பாதுகாப்பு தேடிடும். ஏன்னா சைத்தானுடைய வேலை என்ன? வழிகெடுக்க வேண்டியது, இணை வைக்க தூண்ட வேண்டியது. குர்ஆன்ல எங்கேயுமே சைத்தான் இறைவனுக்கு இணை வைக்கல. இறைவனுக்கு இன்னொரு கடவுளை ஏற்படுத்தல. இன்னொரு இறைவன் இருக்கான்னு சொல்லவும் இல்லை. அவன் இறைவனுக்கு அஞ்சிரம் தான் சொல்றான். ஆனா இறைவனுக்கு எது பிடிக்காது? இணைவு பிடிக்காது. எல்லா பாவத்தையும் இறைவன் மன்னிப்பான். இணை வைக்கிற பாவத்தை மன்னிக்க மாட்டான். இப்போ சைத்தானோட வேலையான்னு சொன்னா இந்த மனிதர்களை இணை வைக்க தூண்டிட்டான். இப்படி அப்ப அவன்கிட்ட பாதுகாப்பு தேடணும். இறைவன்ட்ட சைத்தானை தூண்டுதிலிருந்து அவன் நெருங்காம இருக்கும். உன்னிடம் பாதுகாப்பு தேடு. இப்படிதான் இணை வைக்கிறான். அறிவு கொண்டும், பொருளை கொண்டும், உறவுகளை கொண்டும், இந்த உலக வாழ்க்கையில் எல்லாம் இணைப்பு தான் இருக்கு. இணைப்பு கொண்டும் பாதுகாப்பு. இப்படி 3:150. அல்லாதான் உங்களுடைய பாதுகாவலன். இன்னும் அவனே உதவியாளர் அனைவரிலும் மிகவும் நன்மையானவன். பாவமணிப்பு கேட்கிறோம். இப்ப அவன்கிட்ட பாதுகாப்பும் உதவியும் தேடணும். என்ன சொல்றான்? அல்லாதான் உங்களை பாதுகாப்பான். நான் தான் உங்களை பாதுகாப்பான்னு சொல்றான். இன்னும் நானே உதவியாளர் அனைவரும் மிகவும் நன்மையானவன். இப்ப அவன்கிட்ட தவிர உதவி கிடையாது. அவன்கிட்ட தவிர பாதுகாப்பும் கிடையாது. இது உடனமா இல்லையா? பாதுகாப்பவனே, நான் பாவத்திட்டு உன்கிட்ட பாதுகாப்பு தேட்டேன். பாவமணிப்பு கேட்டாச்சு. மீண்டும் பாவம் செய்யாம இருக்க அவன்கிட்ட பாதுகாப்பு. இப்ப எனக்கு உதவி செய்கிறவனே, நன்மை செய்யறதுக்கு உதவி செய். நீ இறைக்கிற நல்லவட்டுமா நான் தேவையுடையதா இருக்கிறேன். இறைவன்ட்ட அருளை கேட்கணும், பொருளை கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும்? நீ இறைக்கிற நல்லவட்டுமா நான் தேவையுடையதா இருக்கிறேன். மனசுக்கு அமைதியும் ஆறுதலையும் கேட்கறதான் பிரார்த்தனை. முதல்ல பாவமணிப்பு, பாதுகாப்பு, உதவி. இப்ப அமைதியும் ஆறுதலையும் கேட்கணும். எனக்கு இதை கூட அதை கூட நம்ம நாமளே கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமே அதை நம்ம வந்து செய்யறோம். இணை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுல இறைவனுக்கு நம்ம அறிவிக்காம இறைவன் அறிவிச்சதுன்னா மனசுக்கு அமைதி ஆறுது. இது கிடைச்சாதான் அமைதி, அது கிடைச்சாதான் அமைதி கிடையாது. அமைதிங்கிறது அவன் கொடுப்பான். நீங்க ஒண்ணு விரும்புவீங்க, தீமையா இருக்கும். நீங்க ஒண்ணு விரும்புவீங்க, நன்மையா இருக்கும். நன்மை தீமை நீங்க அறிய மாட்டீங்கிறான். நாம இறைவனுக்கே அறிவிக்கும். எனக்கு இதை சரி பண்ணி கொடு, அதை சரி பண்ணி கொடு, வியாபாரத்தை கொடு, இல்லை தொழிலை கொடு. எனக்கு என்ன செய்யும்? அவனுக்கு நம்ம அறிவிச்சுட்டே இருக்கும். நம்ம கேட்க வேண்டிய ஒரே விஷயம் தான், மனசுக்கு அமைதி ஆறுதல் கூடிய இறைவனே, உனக்கு பொருத்தமா வாழ வைக்கிற. மற்றதெல்லாம் அவன் பார்த்துப்போம். 3:160. அத்தியாயம் 3:160. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. இறைவன் வாக்களிக்கிறான். நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னா, என்னோட உதவி உங்கள்ட்ட இருந்துச்சுன்னா உங்களை வெல்லுவர் எவருமே இல்லைங்கிற. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானால் உங்களை வெல்லுவர் எவரும் இல்லை. அவன் உங்களை கைவிட்டு விட்டால், நான் உங்களை கைவிட்டுட்டேன்னு சொன்னா அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்வர் யார்? யோசிச்சு பாருங்க. கேட்கிற இறைவன், நான் உங்களை உதவி செய்வேன்னு சொன்னா உங்களை வெல்லுவர் யாரும் கிடையாது. அதே நான் உங்களை கைவிட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கப்புறம் உதவி செய்வர் யாருன்னு கேட்கறான். அப்ப பாதுகாப்பு உதவி அவன்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு உதவி செய்வர் யார் இருக்கிறார்கள்? எனவே நம்பிக்கொண்டவர்கள் அல்லாஹ் மீதே பொறுப்பேற்றுக் கொள்ளட்டும். நீங்க அல்லாஹ் மீது நம்பிக்கொண்டவர்களான்னு சொன்னா என் மீது பொறுப்பேற்றுங்க. உங்களுடைய காரியங்களையும், உங்களுடைய வாழ்க்கையும், உங்களுடைய பாவ மன்னிப்புக்கும், உங்களுடைய உதவிக்கும் எல்லாம் ஏன்ட்ட பொறுப்பு பிடிங்கிற. ஏன்னா பொறுப்பேற்றுக்கவே அல்லாஹ் மேலானவன். சரியா? 6:17. அத்தியாயம் 6:17. அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் உங்களுடைய பாவத்தின் காரணமாக, இப்படி அல்லாஹ் உமக்கு ஏதாவது துன்பத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை தவிர அதை நீக்க முடியாது. உங்களுடைய செயலின் காரணமாகவும் பாவத்தின் காரணமாக குணக்கேடின் காரணமாக உங்களுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க எங்கதான் போய் தேடி தேடி போய் நீங்க அதுக்கு சுகத்தை தேடினாலும், எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும், யார்கிட்ட உதவி தேடினாலும் நீக்க முடியாதுன்னு சொல்றான்.
அவனை தவிர நீக்க முடியாது. இன்னும் அவன் ஒரு நன்மையை உண்டாக்கி விட்டால் அவன் எல்லா பொருட்கள் மீது பெறாட்டுடையவன். அதை இறைவன்டே கேட்கணும். இறைவனே சுகம் அளிப்பவனே, அமைதி அளிப்பவனே, ஆறுதல் அளிப்பவனே, பாதுகாப்பவனே, உதவி செய்வனே, பண்பு நிறைய இருக்கா இல்லையா? அவன் 99 பேர்லாம் கிடையாது, எண்ணில் அடங்காத பேர் இருக்கு அவனுக்கு, எல்லா பண்பு இருக்கு. அவன் ஒரு 99 பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு போட்டோ போட்டு பிரேம் மாட்டிக்கிட்டு தொட்டு முத்தம் வச்சிருக்கான், அது இல்லை. அவனுக்கு நம்ம எவ்வளவு தேவைகள் இருக்கோ அதை விட பன்மடங்கு அவன்கிட்ட இருக்கு. அப்போ அவனுக்கு பேருக்கு எண்ணிக்கைலாம் கிடையாது, பண்புகள் நிறைய பண்புகள் இருக்கு. 57:29 அல்லாவுடைய அருளிலிருந்து யாதொன்றையும் பெற தாங்கள் சக்தியோட அல்லர் என்று வேகத்துடன் எண்ணிக்கொள்ளாது இருக்கும் பொருட்டு. நமக்கெல்லாம் இறைவனுடைய அருள் கிடைக்குமா? நமக்கெல்லாம் அவருடைய பாதுகாப்பு கிடைக்குமா? நமக்குலாம் உதவி கிடைக்குமா? நம்ம நிறைய பாவம் செஞ்சிருக்கோமே. எண்ணம் சைத்தான் அழகா காட்டானா இல்லையா? நல்ல புள்ள மாதிரி பேசுவான். நிறைய பாவம் செஞ்சிருக்க, வறுமை இருக்க, இணை வச்சிருக்க, இரண்டு அவனுக்கு உதவி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, இனிமேல் பிரார்த்தனை செய்யாது, அவனுக்கு பயனளிக்காது. இதெல்லாம் சைத்தானுடைய வேலை. எண்ணங்களை தூண்டுவான், யார் மூலியமா பேசுவான். ஆனா இறைவன் என்ன சொல்றான்? அல்லாவுடைய அருள்கொடையிலிருந்து யாதொன்றையும் பெற தாங்கள் சக்தியுடர் அல்லர் என்று வேகத்துடன் எண்ணிக்கொள்ளாதிருக்கும் பொருட்டு அன்றையும் அருள்கொடையெல்லாம் நிச்சயமா அல்லாவிடமே இருக்கிறது. தன்னை நாடியவரை யார் தன்னை பக்கம் தான் பக்கம் திரும்புறாங்களோ, மனம் திருந்தி வருந்தி அவங்ககிட்டே சரணாகதி அடைகிறாங்களோ, தன்னை நாடியோருக்கு அதனை அவன் அளிக்கின்றான். அல்லாஹ் மகத்தான அருளுடையவர். அப்படி அப்படி இருந்தால் சரணாகதி அடைஞ்சிடணும், சரணடைஞ்சிடணும். ஆமா இறைவனே, எல்லா கஷ்டத்துக்கும் நான் தான் காரணம், உன்னோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உன்னுடைய பாதுகாப்பு முடியாது. அப்ப என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகையும் குர்பானியும் அல்லாஹ்க்கே ஒரு சரணாகதி தான். இறைவன்கிட்ட நம்ம அர்ப்பணிக்கணும். என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் என்னுடைய தொழுகையும் என்னுடைய குர்பானியும் அல்லாஹ்க்கே உரியது. நான் இறைவனுக்காக வாழணும், இறைவனுக்காக என்னுடைய பொருத்தத்துக்காக வாழணும், இவனுடைய பொருத்தம் அடைஞ்சு மரணிக்கணும், இவனுடைய பொருத்தத்துக்காக நான் செலவு செய்யணும், இவனுடைய பொருத்தத்துக்காக நல்ல செயல் செய்யணும். இப்படி எல்லாமே அவனுக்காகவே அவனை அர்ப்பணிக்கணும். அப்படி அர்ப்பணிக்கும் போது இறைவன் நம்மளை பொறுப்பேற்றுக்கிறேங்க. 5:16 அல்லாஹ் இதை கொண்டு அவன் பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய இதை கொண்டு, இப்ப நம்மளோட இவ்வளவு வசனம் படிச்சோம் இல்லையா? இதை கொண்டு யார் உணர்ந்துட்டாங்களோ இந்த வேகத்தை கொண்டு அல்லாஹ் இதை கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் பாதுகாப்பா வழியில் செலுத்துகிறான். துன்பம் இல்லாத, கவலை இல்லாத, சுகமான, அமைதியான ஒரு வாழ்க்கையின் பக்கம். எப்படி அல்லாஹ் இதை கொண்டு அவனுடைய பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் பாதுகாப்புள்ள நேர்வழியில் செலுத்துகிறான். இன்னும் அவர்களை இருளிலிருந்து வெளியேற்றி தான் விரும்பும் ஒளியின்பால் செலுத்துகின்றான். மேலும் அவர்களை நேரான வழியும் ஆக்குகிறான். இருளிருந்து வெளியே, எப்படி இருளன பயம், கவலை, துக்கம், கஷ்டம். இப்போ ஒளியின் பக்கம், எனக்கு வழியே தெரியல, கஷ்ட கவலம் வந்துருச்சு, வியாபார நஷ்டம் வந்துருச்சு, எனக்கு வழியே தெரியல. எப்படி என்ன சொல்றான்? உங்களை அந்த இருளிலிருந்து வெளியேற்றி தன் ஒளியின்பால் நான் வழிகாட்டுறேங்கிறான். என் பொறுத்த உதவி செய்யறேன், நான் பாதுகாக்கிறேன். சரியா? அப்போ ஒளியின்பால் செலுத்துகிறான். இன்னும் அல்லாஹ் அவர்களை நேரான வழியில் செலுத்துகின்றான். 2:153 நம்பிக்கொண்டோரே பொறுமை கொண்டும் நற்செயலை கொண்டு உதவி தேடுங்கள். அப்படி பொறுமை கொண்டும் இல்லை, பொறுமைக்காக உதவி தேடுன்னு அர்த்தம். நம்ம படிக்கும்போது உணரணும். பொறுமை நம்ம தான், பொறுமை இல்லையே நம்மள்ட்ட தான், எல்லாமே அவசரம் தானே. அப்படி சொல்றோம், பொறுமை கொண்டும் இல்லை, பொறுமைக்காகவும் நல்ல செயலுக்காகவும் உதவி தேடுங்கிறான். நான் எப்படி நல்ல செயல் செய்ய எனக்கு உதவி செய்கிறவனே? நான் நல்லது நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நல்லது நான் செய்யறதா நல்லது நினைச்சிட்டு இருக்கேன், அது எல்லாம் தீமையாக முடியுது. நான் பொறுமையா இருக்கேன்னு நினைச்சிருக்கேன், எல்லாம் அவசரமாக முடியுது. என்ன செய்யணும்? பொறுமை குடியிறவனே, பொறுமையாளனே, எனக்கு பொறுமை கற்றுக் கொடு. அப்போ பொறுமைக்காகவும் நல்ல செயலுக்காகவும் நான் எப்படி நல்ல செய்யணும் எனக்கு கற்றுக் கொடுக்கிறவனே உதவி தேடுங்கள். நிச்சயமா அல்லாஹ் பொறுமையாளன் இருக்கின்றான். இதுவே நான் என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் பொறுமையா இருக்க எனக்கு வழிகாட்டு. சரியா? அப்ப அல்லாஹ் நிச்சயமா பொறுமையாளன் இருக்கின்றான். அதனால முதல்ல இறைவன்ட்ட பிரார்த்தனைன்ற பேர்ல பாவ மன்னிப்பு தான் கேட்கணும். தன்னை உணரணும், திருத்திக்கணும், வருத்திக்க கூடாது. அதுக்கப்புறம் இறைவன்ட்ட உதவியும் பாதுகாப்பு தேடும். இதுதான் பிரார்த்தனை. பிரார்த்தனை நிறைய சடங்கு செய்யாம, நேரத்தையும் காலத்தை வீணடிக்காம, விரயம் பண்ணாம, நிராசப்பட்டுறாம, இணை வச்சிடாம இறைவன் பக்கம் திரும்பது தான். பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் பிரார்த்தனை கிடையாது, நம்மளை திருத்திக்கொள்ளாத வரைக்கும் பிரார்த்தனை கிடையாது. பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாது. சரியா? இப்போ புரியுதா நம்ம எதுக்காக பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேதுன்னு? சரி, அடுத்து 2:177 படிச்சுக்கலாம். இப்போ நம்ம பாவ மன்னிப்பாக என்ன செய்யறோம்? கோயிலா போறோம், வழிபாடு தலங்களுக்காக போறோம், நிறைய சடங்கு பண்றோம், மொட்டை அடிச்சுக்கிறோம், காது என்னது இந்த அளவு குத்திக்கிறோம், நெருப்பு மிதிக்கிறோம், இப்படி நிறைய சடங்கு பண்றோமா இல்லையா? புண்ணியம் என்ற பேர்ல இறைவன் சொல்றான், புண்ணியம் என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்ளுங்கிறான். ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு திசையில திரும்பி, புண்ணியம் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்ளக்கூடிய, நான் இந்த பக்கம் திரும்புறேன், நான் அந்த பக்கம் திரும்புறேன், நான் கோயிலுக்கு போறேன், மசீதுக்கு போறேன், சர்ச்சுக்கு போறேன், திருப்பிக் கொள்ள கிடையாதுங்கிறான். ஆனால் புண்ணியம் என்பது அல்லாஹ் மீதும் படைத்தவன் மீதும், படைத்தவன் ஒருவன் தான், அவனுக்கு இணை வைக்காத நிலையில படைத்தவன் மீதும், இறுதி நாள் மீதும் நிச்சயமா ஒவ்வொரு செயலுக்கான கூலி இருக்குது இல்லையா? இறுதி நாள் மீதும், வானவர்கள் மீதும், நம்மோடு வானவர் இருக்காங்க நம்பணும்.
வானவர் இருக்காங்க, உதவி செய்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, இன்னும் அவங்க தான் உயிரை கைப்பற்றாங்க. அதனால் வானவர்கள் மீதும் வேதங்கள் மீதும் எல்லா வேதங்கள் மீதும் சத்தியத்தின் மீதும் அர்த்தம், உணர்வு மீது வேதங்கள் மீதும் இந்த நபிமார்கள் மீதும். வேதத்தை நம்ம தான் நபிமார்கள் அர்த்தம். நபின்னு என்ன அர்த்தம்? வேதம் கொண்டு வந்து நபிகள். அப்போ வேதத்தை பின்பற்றாமல் நபி பின்பற்றேன்னு அர்த்தம். நபினி அந்தஸ்து வந்துச்சு அப்படின்னா அவங்க வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த வேதத்தை நம்ம பெற்று பிடிக்காத வரைக்கும் நபியை பின்பற்றலன்னு அர்த்தம். அப்போ வேதங்கள் மீது நபிமார்கள் மீது நம்பிக்கொள்ளுதல். பொருளை இறைவன் மீது நேசத்தின் காரணமாக, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை இறைவன் மீது உள்ள நேசத்தின் காரணமாக பந்துகளுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நேர்வில் இருப்போருக்கும் யாசிப்பவர்களுக்கும் கடன் போட நிர்பந்தம் உள்ளானோருக்கும் போன்றோர் மீட்புக்காக உதவி செய்வோர், இன்னும் நற்செயலி நிலத்திலிருந்து தூய்மைக்கானவற்றை கொடுத்து உதவுவோர், இன்னும் தாம் வாக்களித்தால் தான் வாக்குறுதியை நிறைவேற்றுவோர், துன்பத்திலும் கஷ்டத்திலும் பெரும் போராட்டத்தின் போதும் உறுதியுடனும் பொறுமையோடு இருப்போர் தான் நன்னறியாளர்கள். இவர்கள் தான் பயபக்தர்கள். இப்போ புரியுதா பயபக்தர் யாருன்னு? இவ்வளவும் செய்யணும். புண்ணியம் சொல்லி கிழக்கில் நோக்கில் திரும்புவது கிடையாது, சடங்கு சம்பிரதாயம் பண்றது கிடையாது. படைச்ச ஒருவமே நம்பிக்கொள்றது, அவனுக்கு இணை வைக்காமல் இருக்கிறது, வேதங்களை பின்பற்றுறது, அபிமார்களை பின்பற்றுறது, இந்த நல்ல செயலை செய்யறது, இதெல்லாம் நன்னறியார்கள். இவர் தான் பயபக்தர். பயபக்தருக்கு அடையாளம் இதுதான். சரியா? அதனால இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்யதில்லை. நீங்க நன்றி செலுத்தி கொண்டு நம்பிக்கொண்டு தான் உங்களுக்கு வேலை செய்யணும். லாபடைய திரும்பி 440 திருப்பி வந்துடலாம். 447 நீங்க நன்றி செலுத்தி கொண்டும் நம்பிக்கொண்டு இருந்தால் உங்களை வேலை செய்யல அல்ல என்ன லாபம் அடைப்பார். நான் என்ன லாபம் அடைப்பேன்னு சொல்றேன். அவனுக்கு என்ன லாபம் இருக்குல்ல? அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம்? அடுத்தல கஷ்டப்படுத்தினாலையும் கவலைப்படுத்தினாலையும் துன்பத்து உள்ளாகினாலும் இறைவனுக்கு என்ன லாபம்? இறைவனுடைய விருப்பம்லாம் என்ன? என் அடியார்கள் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும், கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும், சைத்தான்ட்டு மீளணும், வெற்றி பெறணும், சொர்க்கத்துக்குரிய பாக்கியங்களை அடையணும்னு தான் இறைவனுடைய விருப்பமே. சரியா? ஆகவே நீங்கள் என்னையே அலையுங்கள், நானும் உங்களுக்கு நெருக்கமா இருப்பேன். 2:152 நீங்கள் என்னையே அலையுங்கள், நான் உங்களுக்கு நெருக்கமா இருக்கேன், சமயமா இருக்கேங்கிறேன். இன்னும் எனக்கு நன்றி செலுத்துங்க, எனக்கு மாறு செய்யாதீர்கள். இவ்வளவுதான் விஷயமே தான். நம்ம பிரார்த்தனை பயனளிக்கணும். புரியுதா? இறைவனுக்கு நன்றி செலுத்தனா இருக்கும், மாறு செய்யக்கூடாது. நம்ம பிரார்த்தனை பயனளிக்கும். அதனால எங்கள் இறைவனே, எங்களையும் குடும்பத்தாரையும் எங்கள் சந்ததிகளையும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. உனக்கு நன்றி உடையவராகவும் உண்மையை நம்பிக்கொண்டவர்களாகவும் உனக்கு இணை வைக்காதவர்களாகவும் நிராகரிக்காதவர்களாகவும் எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்கள் மீது எங்களுக்கு கருணையும் இறக்கத்தையும் கொண்டு சாட்சியாளராக, வேதத்துக்கு சாட்சியாளர்களாகவும் உண்மைக்கு சாட்சியாளராகவும் நன்மை சாட்சியாளர் ஆக்கி வைப்பாயாக. நிச்சயமா நீ எங்க மீது இறக்க முடியும் கருணையாளன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது.